नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बुदले श्रीमदे जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निदाय कृप प्रदायने गौरगदामदाय नगर ग्राम दारिणे नमः ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बुदले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं तदोदयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदा सेव्या भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय तेक्रं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय हिज डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय हरे हरे कृष्ण हरे कृष्णा प्रणाम இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹரே பிரணாம் ஸ்மதாஜி எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள் हरे कृष्ण இன்னைக்கு நாம ஹரே கிருஷ்ணா ஆ, இன்னைக்கு நாம பார்க்க போறது பகவத்கீதை மகாபாரதத்தோட ஒரு பகுதி தான் பகவத்கீதை. சோ மகாபாரத குருட்சேத்திர போர்க்களத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். So, இந்த போர் எதனால் தோன்றியது அப்படின்னு ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா, திருதராஷ்டிரன் தனது மகன்கள் மேல் உள்ள அட்டாச்மெண்ட்னால, பிரியத்தினால அவர் இந்த ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். ஆனா பாண்டவர்களுக்கு உரிமையுள்ள இந்த பூமியை அவங்க பறிச்சுக்கிட்டதுனால பகவான் கிருஷ்ணர் அங்க நீதியை நிலைநாட்ட விரும்புகிறார். அதனால அவரே ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறார். எப்படின்னா, சமாதானத்துக்காக போறாரு, போயிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணி விடுறாரு, தூண்டி விடுறாரு. யார? திருதராஷ்டிரனோட வம்சாவளிகளான துரியோதனன் அவங்களெல்லாம். சோ இப்ப மகாபாரதம் அந்த வம்சாவளிகளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி முதல்ல தொடங்குச்சு, அது எப்படி வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இது முதல்ல சந்திர வம்சம். சந்திரன் உங்களுக்கு தெரியும், 9 கோள்கள்ல சந்திரன் முக்கியமானது. அவரோட மகன் தான் புதன். புதனுக்கு அடுத்து அவரோட வம்சத்துல வர்றவரு ஒருத்தர் பேரு நகூசன். இந்த நகூசன் என்ன பண்றாருன்னா 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்றார். சாரி, 100 அஸ்வமேத யாகம். ஏன்னா 1000 ரொம்ப கஷ்டம். 100 அஸ்வமேதம் யாகம் பண்ணினாலே அங்க இந்திர பதவி கிடைக்கும். யார் ஒரு அரசன் அஸ்வமேத யாகம், அதாவது குதிரை அவர் அஸ்வமேத யாகத்துல குதிரை விடுவார். முதல்ல நான் பெரிய மன்னன், எனக்கு இந்த போஸ்டுக்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குதிரை, வெள்ளை குதிரையை அனுப்புவார். அந்த குதிரையை அது எல்லா நாடுகளுக்கும் போகும்போது அந்த நாட்டு மன்னன் இந்த குதிரையை நான் பிடிக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்கு, அவரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா, தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அவர் யாருமே அந்த குதிரை பிடிக்கல, எல்லா நாட்டிலயும் அது போயிட்டு வந்துருச்சு அப்படின்னா அவர் அஸ்வமேத யாகம் பண்ணலாம். அப்ப யாகம் பண்ணும்போது அந்த குதிரை உள்ள போடப்படும் மந்திரங்கள் மூலமாக. அப்ப பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியான மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த மந்திரத்தின் மூலமாகவே அந்த குதிரை வேள்வியிலிருந்து திரும்பி வந்துரும். இன்னைக்கெல்லாம் மந்திரங்கள் முழுமையாக இல்ல, மந்திரங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு 20% தான் இருக்கிறதா ஆராய்ச்சியில சொல்றாங்க. அவ்வளவு மந்திரங்கள் இருக்கு. ரிக், யசுர், சாம, அதர்வன் அப்படின்னு வேதங்கள்ல நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஆனா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம், அஜந்தா பல்கலைக்கழகம் போன்ற உயர்ந்த யூனிவர்சிட்டிஸ் அப்பெல்லாம் எல்லா நாடுகள்ல இருந்தும் இந்த பாரத பூமிக்கு வருவாங்க. எதுக்குன்னா படிக்கிறதுக்காக. நீங்க நிறைய ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருக்கலாம். அந்த பல்கலைக்கழகங்கள்ல நிறைய ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் பெற்று இந்தியாவோட பாரம்பரியம்
ஏன்னா பரத கண்டம் அப்படின்னு உலகம் முழுவதும் ஒரு ஆளுமையின் கீழ் இருந்தது. ஒரு பரதர் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டதுனால இது பரத கண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இப்படி வந்து ஆஹ் புதனுக்கு அப்புறம் அவரோட வம்சத்துல நகூசன் என்கின்ற அரசன் 100 அஸ்வமேதம் யாகம் செய்யறாரு. அதனால அவருக்கு இந்திர பதவி கிடைக்கின்றது. இந்திர பதவி கிடைச்சா சும்மா இருப்பாரா? உடனே அவருக்கு யார் வேணும்? இந்திராணி வேணும். இந்திரனோட மனைவி. இந்திரனோட மனைவி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அதனால அவருக்கு வந்து ஒரு அந்த அட்ராக்ஷன், ஆண் பெண் இன கவர்ச்சி. எந்ததான் பதவி கிடைத்தால் மோகம் போகுதா பாருங்க. ஆசை, பெண், மண் அப்படின்னு சொத்து, பணம் அப்படின்னு எல்லா விதத்திலயும் மோகம் அதிகரிக்கும். இப்ப இவருக்கு என்னாச்சுன்னா இந்திராணி பார்க்கணும்னு ரொம்ப அவசரம். அவருக்கு அஸ்வமேத யாகம் வெற்றிகரமா பண்ணிட்டு என்ன எல்லாரும் தலைவரா ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பொய் அகங்காரம் வேற. என்ன பண்றாரு? ஒரு பல்லக்க ரெடி பண்றாரு. 7 சப்த ரிஷிகள். உங்களுக்கு தெரியும், சப்த ரிஷிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்த அப்படின்னா 7. 7 ரிஷிகள். அவங்கள வந்து அந்த பல்லக்க தூக்க சொல்றாரு. இதுக்கு பேரு தான் திமிரு, ஆணவம். ஏன்னா அர்த்தராத்திரில, ஏன்னா அர்ப்பனுக்கு பவுசு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இவருக்கு வந்து ரொம்ப ஆணவம் வந்துடுது. அப்ப 7 அந்த சப்த ரிஷிகளை, ரிஷிகள் அப்படின்னானே மிக உயர்ந்தவர்கள். வினாச்சகாலே விபரீத புத்தி. இவருக்கு வந்து காலம் கெட்டு போச்சு. அதனால இந்த விபரீத புத்தி என்ன பண்ணுது, இவங்களெல்லாம் வந்து பல்லக்கு தூக்க சொல்றார். இதுல சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அகத்தியர். அகஸ்தியர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அகஸ்தியர் குள்ளையா இருப்பார், குட்டையா இருப்பார். அவர் வந்து ஒரு பக்கம் தூக்குறாரு. ஆனா இந்த குட்டையா இருக்கிறதுனால இவருக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. மத்தவங்க எல்லாம் ஹைட்டா இருக்கிறாங்க, நல்லா தூக்குறாங்க. ஆனா குட்டையா இருக்கிறதுனால, ஆனா இந்த உள்ள இருக்கிற அந்த நகுசனுக்கோ ஒரே அவசரம் இந்திராணி பார்க்கணும்னு. அப்ப என்ன பண்றாரு? சர்ப 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 அப்படிங்கிறாரு. சர்ப அப்படின்னா சர்பம்னு எதை சொல்லுவோம்? பாம்பு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்? சட்டுன்னு ஒரு மின்னல் வேகத்துல ஓடி மறைஞ்சிரும். நம்ம பார்த்து அடிக்கலாங்கிறப்போ அது ஓடி போயிடும். அது மாதிரி சர்ப சர்பன்னா அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றாரு? விரைவா போ, விரைவா போ, வேகமா போ, வேகமா போ. இப்போ இவ்வளவு பணிவா அந்த சப்த ரிஷிகள் அவங்க வந்து அந்த பல்லக்க தூக்கினா கூட இவன் வந்து அவங்கள மேல மேல டார்ச்சர் பண்றப்போ அகஸ்தியருக்கு கோபம் வந்துடுது. ஏண்டா, எங்க 7 பேரை தூக்க சொல்றதும் இல்லாம எங்களை வேகமா போ, வேகமா போன்னு இவ்வளவு டார்ச்சர் பண்றியே. சப்தன்னா சொல்ற, நீ அதே மாதிரி மலைப்பாம்பா போயிடு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. இப்ப அகஸ்தியர் சாபம் கொடுத்தோன்னே நகுசன் என்ன பண்றான்? அவன் வந்து மலைப்பாம்பா போயிடுறான். இப்ப அவனுடைய மகன், நகுஷனுடைய மகன் ஆயு. ஆயுயோட வம்சாவளியில வர்றது அவரோட மகன் யயாதி. யயாதி வந்து ஒரு நாள் வேட்டைக்கு போடுறார். சோ இத வந்து இதோட நிறுத்தலாம். இது ஒரு கிளை கதை. ஏன்னா மகாபாரதம் சாதாரண விஷயம் கிடையாது. இது பல மன்னர்களோட கதைகள், பக்தர்களோட கதைகள், அபக்தர்களோட கதைகள், அசுரத்தனம் எல்லாம் கலந்தது. ஒரு சினிமா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க காமெடி, ஹீரோ, வில்லன், அதுல எவ்வளவு கேரக்டர் இருக்கும். அது மாதிரி இதுல பல கேரக்டர் இருக்கு. அப்ப இதோட நிறுத்திக்கலாம். இங்க எய்யாதி வேட்டைக்கு போறார். இப்போ அதுக்கு முன்னாடி இப்ப தேவகுரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவர்களுக்கெல்லாம் குரு யாரு அப்படின்னா வியாழ பகவான். எல்லாரும் வந்து வியாழக்கிழமை சுண்டல் கொண்டு போய் அவருக்கு மாலை எல்லாம் போட்டு படிப்பு நல்லா வரணும், குரு பகவான் அவர் துணை இருந்தாதான் ஞானம் வரும் அப்படின்னு எல்லாம் நிறைய வேண்டுவோம். ஞாபகம் இருக்குங்களா? சோ அவர் இன்னொரு குரு யாரு? சுக்ராச்சாரியர். அப்போ இன்னொரு குரு யாரு? சுக்ராச்சாரியர். அவர் வந்து வெள்ளி. இந்த வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி. அவர் யாருன்னா அசுரகுரு. இந்த சுக்ராச்சாரியார் வந்து அசுரர்களுக்கு குருவா இருக்கிறதுனால இவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. என்னன்னா சஞ்சீவினி மந்திரம் அவருக்கு தெரியும் ரொம்ப நல்லா. சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது. சஞ்சீவினி மூலிகை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அசுரகுருவா இருக்கிறதுனால அசுரர்களை அவர் வந்து திரும்ப திரும்ப உயிர் தந்து பழைக்க வச்சிடுறாரு.
ஆனா அங்க என்ன ஆகுது? தேவர்களுக்கோ அங்க அந்த மந்திரம் தெரியாது, குருவுக்கு தெரியாது. அதனால அந்த குரு என்ன பண்றார், அவரோட மகனான கசனை சுக்ராச்சாரியர்கிட்ட ஏதாவது ஒரு மாறு வேஷத்துல போய் எப்படியாவது நீ அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு வா. ஏன்னா தேவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்குது, அவங்களோ அதிகமாயிட்டு இருக்காங்க. இது நல்லதில்ல, உலகுக்கு நல்லதில்ல. ஏன்னா சுரா அப்படின்னா தேவர்கள், அசுரா அப்படின்னா ஆம், இவங்க ராட்சசர்கள், அசுரர்கள். சோ இந்த செத்தவங்களை பிழைக்க வைக்கணும், அதனால நீ போய் அந்த மந்திரத்தை எப்படியாவது கத்துக்கிட்டு வா அப்படின்னா. இதெல்லாம் வந்து அமிர்தம் தேவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி, பார்க்கடல்ல அமிர்தம் கடைந்து அதெல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப இங்க தேவகுருவோட மகன் அஹ், அங்க போறாரு சுக்ராச்சாரியர்கிட்ட. அவரு போய் 1000 வருடங்களா அங்க வேலை பார்க்கறாரு. ஒரு மாணவனாக இருந்து அவருக்கு எல்லாம் சேவை செஞ்சு, குருவா இருந்தா என்ன பண்ணணும்? தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக. ஏன்னா நம்மளுக்கு வந்து குறையுடைய புலன்கள், 4 குறைகள் நாம படிச்சிருக்கோம். நாமெல்லாம் குறையுடைய புலன்களை உடையவர்கள். நாம அறியாமையில் இருப்பவங்க, ஏமாற்றும் ஆம், குணம் இருக்கு. இந்த மாதிரி 4 குணங்கள் இருக்கிறதுனால நாம எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. சோ நாம் வாழ்க்கையில ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாக, குரு சாது சாஸ்திரா, குருவின் மூலமாக, தூய பக்தர்கள் மூலமாக, சாஸ்திரங்கள் மூலமாக நாம் அறிவை பெற வேண்டும். எந்த மாதிரி அறிவு? பகவானை பற்றிய அந்த ஆன்மீக அறிவை பெற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். இப்ப குருவுக்கு பணிவிடைகள் செய்யணும், அடக்கமா இருக்கணும். அவரிடம் அடக்கமாக கேள்வி கேட்டு அவரிடமிருந்து தெளிவான அந்த ஞானத்தை அவர் வந்து நம்மளை சோதித்து பார்ப்பார், நாம எப்படின்னு. அப்ப ஈவன் கிருஷ்ணர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கூட குருவை ஏத்துக்கிட்டார். சாந்திப்பனி முனி ஆசிரமத்துல போய் அவருக்கு சேவையெல்லாம் செஞ்சு, அவர் மனைவிக்கு விறகெல்லாம் வெட்டி காட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப பகவானே வந்து எப்படி இருக்கார்? எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கிறார். யத் யத் யாசரிதஸ்டேசஸ் தத் தத் ஏவேதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்ததே. இந்த லோகத்துல உயர்ந்தவர் யாரோ அவர் காட்டும் வழியே மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். அரசன் எப்படியோ மக்கள் அவ்வழி. அப்ப அரசன் எப்படி இருக்கணும்? யதா ராஜா ததா பிரஜா. அரசன் வந்து நல்லவனா இருக்கணும், அப்பதான் பிரஜைகள் அவரிடமிருந்து நற்குணங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து அசுர குருவாக இருந்தாலும் அவரிடம் 1000 வருடங்களாக வேலை பார்க்கறாரு. இங்க என்ன ஆகுது? இந்த விஷயம் உங்களுக்கு அசுரர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓ, இவன் வந்து கண்டிப்பா அசுரன் கிடையாது, இவன் தேவேந்திரனோட ஒரு ஆளு, ஸ்பை வந்திருக்கான் நம்மளுக்குள்ள. அப்ப இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. கொல்றதுக்காக அவனுக்கு விஷம் வச்சாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க. கடைசியில பார்த்தா அங்க இன்னொரு ட்விஸ்ட் ஆகுது. அப்ப சுக்கராச்சாரியரோட இந்த அசுரகுருவோட பெண்ணான தேவயானி இவனை காதலிக்க ஆரம்பிச்சிடறான். இதயத்தை பறி கொடுத்துட்டா இந்த கசன் கிட்ட. சோ ஆனா இவனே செத்து போயிட்டான். அப்போ சுக்கராச்சாரியர்கிட்ட அவங்க அப்பாட்ட கேக்குறான், தயவு செஞ்சு இவனை பிழைக்க வைங்க, இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஏன்னா நான் இதயத்தை பறி கொடுத்துட்டேன், அவன் கட்டிட்டா அவனைத்தான் கட்டிக்குவேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறான். ஆனா இப்ப அவனை கொண்டுட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, உங்களுக்கு தான் சஞ்சீவினி மந்திரம் தெரியுமே, அவர் வந்து உயிர் பெற செய்யுங்க அப்படின்னு. மறுபடியும் அவர் சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு அந்த கசனை உயிர் கொடுத்து வர வச்சிடுறாரு. இதை பார்த்த மத்த அசுரர்களுக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்னடா அது, இவனை கொல்லலான்னு திட்டம் போட்டா இவர் இப்படி பண்றாரே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு மேல மேல திட்டம் போடுறாங்க. இந்த தடவை அவன் மறுபடியும் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு விஷத்தை ஒரு மதுபானத்துல வச்சு அதை அவங்க குருவுக்கே கொடுத்துறாங்க, சுக்கராச்சாரியருக்கு. அவரும் என்னவோ ஏதோ நினைச்சு குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா தேவயானிக்கு இது தெரிஞ்சு போச்சு. அப்பாட்ட போய் சொல்றா, அப்பா மீண்டும் அவனை பிழைக்க வைக்கணும். இப்ப இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, இந்த தடவை உங்க வயிற்றுக்குள்ளேயே போயிட்டான் சாம்பலா. ஏன்னா அந்த உயிர் பிரியும் போது அந்த உயிர் என்ன சேதாரமாகாது, ஆத்மாக்கு எதுவும் டேமேஜ் கிடையாது, அந்த உடலுக்கு தான் டேமேஜ். ஆனா மந்திரங்கள் மூலமா உடலை கூட திருப்பி எடுத்துட்டு வரலாம். அந்த பவர் அந்த சஞ்சீவினி மந்திரத்துக்கு இருக்கு. அது வந்து சுக்கராச்சாரியருக்கு மட்டும்தான் தெரியும். சோ இப்ப தேவயானி சொல்றா, நீங்க மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும்.
ஆனா இந்த தடவை என்னால முடியாதே. அவன் என் வயித்துக்குள்ளல இருக்கான். அவன் வெளியில வந்தா என் வயித்தை கிழிச்சிட்டு வருவான். அப்ப நான் இருக்க மாட்டேன். உனக்கு அப்பா வேணுமா காதலன் வேணுமா? சோ ஒரு சாய்ஸ் தர்றாரு. தேவயானிக்கு ஒரே குழப்பம். அப்ப யோசிச்சு முடிவெடுக்கிறா, 2 பேரும் வேணும். அது எப்படிம்மா முடியும்? இல்ல நீங்க வயித்தை கிழிச்சு வெளியில வந்த உடனே நீங்க அந்த மந்திரத்தை வயித்துக்குள்ள இருக்கும் போதே என்னோட காதலனுக்கு சொல்லி கொடுத்துருங்க. கசனுக்கு சொல்லி கொடுத்துருங்க. வெளியில வந்த உடனே அவன் உங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்படின்னு. அப்போ பிடிவாதமா இருக்கா. அதனால அவர் சொல்றாரு, சரி நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஏய் கசனே, இந்த மந்திரத்தை கவனமா கேளு. கேக்குறியா? ம். இதா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். கசன் அதை சொல்லிட்டு அவர் வயித்தை கிழிச்சிட்டு வெளியில வர்றான். அப்ப அவர் இறந்துடுறாரு. மறுபடியும் கசன் வெளியில வந்த உடனே அந்த மந்திரத்தை சொல்லும் போது அவர் மறுபடியும் உயிர் உயிர் திரும்ப கிடைக்குது. அப்ப 2 பேரும் இப்ப வெளியில இருக்காங்க. இப்ப என்னாச்சு, தன்னோட காதலை அவ சொல்றா கசன் கிட்ட. அதாவது நான் என் இதயத்தை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். அதனாலதான் உங்களை இவ்வளவு காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனா இப்ப என்ன சொல்றான்னா கசன், நான் உன் தந்தையின் அருளால் அவர் வயிற்றிலிருந்து பிறந்ததுனால நான் உனக்கு சகோதரன், ராக்கி கட்டிட்டார். நீ என்னோட தங்கச்சி, அதனால உன்னை கட்ட முடியாது. நீ என்னோட தங்கை ஆகிற, நான் எப்படி உன்னை மனைவியா ஏத்துக்கிறது? இத கேட்டு கோபம் வந்தது பாருங்க தேவயானிக்கு. உடனே ஒரு சாபம் கொடுத்துறா. அவ சாபம் கொடுத்துட்டு அவ ஹம், வேற வழி இல்ல. இப்படித்தான் ஒரு இந்த எதிரிகளான அசுரர்கள் அவங்களோட முட்டாள்தனம் என்னாச்சு, கடவுளோட அருளால இந்த தேவர்களுக்கு மந்திரம் இப்ப தெரிஞ்சு போச்சு. ஓ இப்படி இப்படி இருக்கிறப்போ ஆம், இங்க இன்னொரு இன்னொரு வகையில பார்த்தா அசுர ராஜா அங்க விஷவர்மான்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட மகள் சர்மிஷ்டா. ஓகேங்களா? இப்ப தேவயானி யாரு? முனிவரோட மகள், சுக்ராச்சாரியரோட மகள். அசுர ராஜாவோட மகள் வந்து இங்க சர்மிஷ்டா. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இவங்க சுத்தி அந்த காலங்கள்ல கிணற்றுக்கு போறது, ஆத்துக்கு போறது, குளத்துக்கு போறது, இப்படி எல்லாம் எல்லாரும் செட்டா போய் குளிச்சுட்டு மரத்து மேல ஏறி விளையாடிட்டு பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு மரத்து மேல தொங்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பல தோழிகளோட போறாங்க. அங்க வந்து உம் ஓடுற நதியில குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து பகவான் சிவபெருமான் மேல வானத்துல போறார். தன்னுடைய காளை வாகனத்துல போயிட்டு இருக்கார். இத பார்த்த உடனே பெண்கள் அதனால கூச்ச சுபாவமுடையவர்றாங்கன்னா எல்லாருமே ஒரு வயது வந்தவர்கள் ஓடி போய் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு தங்களை மறைச்சுக்கிறாங்க உடம்ப. அப்ப என்னாச்சுன்னா இந்த தேவயானி அவளோட ட்ரெஸ்ஸ இந்த சர்மிஷ்டை போட்டுட்டான். சர்மிஷ்டை போட்ட உடனே இவளோட ட்ரெஸ்ஸை காணோம்னு தேடுறப்போ அதெல்லாம் காத்துல எல்லாம் என்னாச்சுன்னா எல்லாம் கலங்கி போயிடுச்சு. என்னோட ட்ரெஸ் எங்க காணோம் அப்படின்னு கேட்கும்போது இந்த சர்மிஷ்டை போட்டிருக்கா. நான் ஒரு பிராமண பெண். அப்போ சுக்ராச்சாரியோட மகள் சொல்றா, தேவயானி நான் ஒரு பிராமண பெண், என்னோட ட்ரெஸ் எப்படி நீ போடலாம்? நீ ரொம்ப லோ கிளாஸ், பிராமணர்களோட ட்ரெஸ் நீ எடுத்து போடலாமா அப்படின்னு சண்டை போடுறான். இப்ப தேவயானி சொல்றா, எங்க அப்பா ஒரு ராஜா, புருஷவர்மா வந்து ஒரு பெரிய ராஜா. நான் எனக்கு எங்க அப்பாவுக்கு கீழே உன்னோட அப்பா சேவை செய்யறாரு, ஒரு வேலைக்காரனா. அது எப்படி நீ இப்படி சொல்லலாம்? இப்படி சண்டை முத்துது, வார்த்தைகள் வளருது. அப்போ ஒரு என்ன பண்றாங்கன்னா சர்மிஷ்டை பிடிச்சு சர்மிஷ்டை தேவயானிய கிணத்துல தள்ளி விட்டுறா. அதாவது சுக்ராச்சாரியரோட மகளை தள்ளி விட்டுட்டு இவ போயிட்டான். அப்போ இந்த கிணத்துல இருந்துகிட்டு சத்தம் சத்தம் போட்டுட்டே இருக்கா. அப்ப வந்து அந்த இடத்துல இந்த யயாதி, இப்ப சொன்னோம் இல்லைங்களா, யயாதி அந்த விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணலாம். அப்ப இந்த யயாதி வேட்டைக்கு போறாரு இல்லையா காட்டுக்குள்ள, அவருக்கு இந்த சத்தம் கேக்குது. கிணத்துல இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம். போய் பாக்குறாரு, அங்க ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாம அவ வந்து கிணத்துக்குள்ள மாட்டியிருக்கா. அப்ப இவர் வந்து கொஞ்சம் இறங்கி கை கொடுத்து அவளை தூக்குறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா வலது கையில பிடிச்சு தூக்குறாரு, அவளும் வலது கையை கொடுக்குறா. சோ ஒரு
பெண்ணை ஆடை இல்லாமல் பார்க்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ஆம், பெரிய ஒரு அபராதம். ஆனா அவன் வந்து அந்த பெண்ணைவே கட்டிக்கணும். அது இல்லாம வலது கையை பிடித்து தூக்கினதுனால நீ தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி அவரும் கட்டிக்கிறார். ஆனா இது வந்து எப்ப தெரியறது? கொ- கொஞ்ச நேரத்துல சுக்கிராச்சாரியருக்கு தெரிய வருது. அப்ப அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. இதெல்லாம் நடந்தது எதனாலேனா சர்மிஷ்டைனால தானே. அதனால அந்த ராஜாவை கூப்பிடுறாரு. ஏய் ராஜா இங்க வா அப்படின்னு. அது ராஜா வர்றாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு. உன்னோட பெண்ணை வந்து சர்மிஷ்டை என் பெண்ணான தேவயானை தள்ளி விட்டுட்டா. அதனால அவனுக்கு சாபம் கொடுக்க போறேன் அப்படின்னு. அப்போ அவரு அந்த காலத்துல சாபம் எல்லாம் உடனே பலிக்கும். பிராமணர்கள் சாபம். உடனே அந்த விஷவர்மா ரொம்ப பயந்துட்டார். வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு சாபம் கொடுக்காதீங்க. நான் என்ன வேணா செய்யறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அத்தனையும் செய்யறேன். இந்த நாடே வேணுமா உங்களுக்கு தந்துடுறேன். ஆனா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். நீங்க ஏதாவது சாபம் கொடுத்துடாதீங்கன்னு அவன் காலில் விழுந்து கெஞ்சினப்போ அவர் சொல்றாரு, சரி இதுக்கு ஒரு பரிகாரம். உன்னோட பெண்ணான சர்மிஷ்டை என்னோட பெண் தேவயானிக்கு ஒரு அடிமையா போகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் அஹ், இளவரசிகள் யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க கூட பல பெண்களை வேலைக்கு அனுப்புவாங்க. சீதனமாக நிறைய தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் கட்டில் துணிமணி இப்படின்னு நிறைய யானைப்படை என்ன என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ராஜாவுக்குரிய ஒரு அந்த செல்வாக்குக்குரிய எல்லா பரிசுகளையும் அனுப்புவார். அப்ப இவர் வந்து என்னோட பெண்ணுக்கு நீ இவ ஒரு அடிமையா போகணும் அப்படின்னு. இதுதான் தலைவிதி. விதி யாரை விட்டது பாருங்க. அப்போ இந்த இந்த சர்மிஷ்டை ஒரு அடிமையா தேவயானி கூட போறா. அப்போ இந்த யயாதிக்கு ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாரு. கொண்டாடும் போது நாட்டு மக்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கொடுக்குற அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த அந்த காலத்துல பிறந்த நாள் எல்லாம் அப்படித்தான். மக்களுக்கு நிறைய தான தர்மங்கள்லாம் வாரி வழங்குவாங்க. செல்வங்களெல்லாம் கையில எடுத்து குத்து குத்தா அள்ளி கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட அரசியல்வாதிகள் பார்க்கலாம். நீங்க பிறந்த நாள் அப்படின்னா லைனா நிப்பாங்க. அவங்க வேஷ்டி சட்டை கொடுப்பாங்க, ஏதாவது gift கொடுத்துட்டு இருப்பாங்க. அது போல அரசர்கள் அதைத்தான் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. ஆனா மத்ததெல்லாம் விட்டுட்டாங்க. சாஸ்திரங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. வெறும் வெளிப்புறமான சடங்கை மட்டும் ஃபாலோ பண்றாங்க. அது சுயநலத்துக்காக. இப்ப இவங்க வந்து அவர் கேக்குறார், சர்மிஷ்டையும் அந்த லைன்ல வர்றா, எனக்கும் நீங்க வரம் தரணும் அப்படின்னு. சரி கேளுமா, தாராளமா கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு தந்துட்டார். எனக்கு உங்க மூலமா பிள்ளைகள் வேணுங்கிறா. நான் உங்களை வந்து அஹ், ரொம்ப விரும்புறேன். உங்க மூலமா பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சர்மிஷ்டை கேக்குறா. அப்போ கந்தர்வ மனம் புரிந்து அவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்குது. 3 ஆண் பிள்ளைகள். அப்ப இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு ஆம், சுக்ராச்சாரியருக்கு. அப்ப சுக்ராச்சாரியர் சொல்றாரு, என் பெண்ணை விட்டுட்டு தேவயானையை விட்டுட்டு நான் அடிமையா கொடுத்த அவ கூட நீ எப்படி பிள்ளை பெத்துக்கலாம்? இதெல்லாம் உனக்கு கொழுப்பு தானே. உன் உடம்பு நல்லா இருக்குங்காட்டி தானே நீ இதை வேலை பண்ணின அப்படின்னு சொல்லி நீ உனக்கு கிழட்டுத்தன்மை அறியட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப சாபம் கொடுக்கிறார். சோ அவனுக்கு அந்த நோய் குஷ்ட நோய் மாதிரி வந்துடுது. கிழட்டுத்தன்மை வந்துடுது. ஆனா அவருக்கு அந்த அட்ராக்ஷன் போகல இன்னும். அனுபவிக்கணுங்கிற ஆசை போகல யயாதிக்கு. அப்போ யயாதி யயாதிக்கு சாபம் கெடுத்தோன்னு என்ன சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டீங்களே, இதனால கஷ்டப்பட போறது உங்க பெண்ணும் தான். ஏன்னா சர்மிஷ்டையும் அஹ், தேவயானி அந்த தேவயானிக்கும் வந்து நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்பத்தை கொடுக்க முடியாது. நான் எனக்கு கெழுத்தன்மை கொடுத்துட்டீங்க. சோ இதனால உங்க பெண்ணுக்கே நீங்க இது பண்ணிட்டீங்களே உங்க சாபத்தின் மூலமா. அவளுக்கு நீங்க ம், எனக்கு மட்டும் சாபம் கொடுக்கல, உங்க பெண்ணுக்கும் சேர்த்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்றார், சரி இதுக்கு ஒரு பரிகாரம். ஆமாண்டா நான் முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டேனே அப்புறம் யோசிக்கிறார். சரி சரி என்ன இருந்தாலும் நீ மாப்பிள, அதனால நீ வந்து உனக்கு பிறந்த அந்த 3 பசங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உன்னோட நோயையுமே வயோதிகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நீ இளமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா 3 பசங்ககிட்டயும் கேக்குறாரு. முதல் பையன் நோ 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 நோ, நானும் அனுபவிக்கணும், எனக்கு இப்பதான் அஹ், இளமை இருக்கு. உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? அது 2வது பையன் கிட்ட கேக்குறாரு. 2வது பையனும் அதையவே சொல்றான், என்னாலலாம் முடியாது, நான் எவ்வளவு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 3வது பையன் கிட்ட கேக்குறாரு. புரு அவன் பேரு. புரு அவர் வந்து
என்னோட தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு. அதனால என்னோட இளமையை நீங்க எடுத்துக்கோங்க, உங்களோட வயோகத்தையும் குஷ்ட நோயை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிறார். சோ இது வந்து ஆஹ் இதுக்கப்புறம் தான் குரு வம்சம் ஆரம்பமாகுது. அப்ப இந்த சந்ததியில குரு அப்படிங்கிற மன்னர் வருகிறார். அந்த குருவோட பெயர்ல தான் குரு வம்சம் ஆரம்பிக்குது. இப்போ பரத வம்சம் அப்படின்னா பரதர் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய மன்னர். அவருடைய பெயர்ல இருந்து அந்த வம்சம் ஆரம்பிக்குது. அப்படியே சில சிறப்பான மன்னர்கள் வரும்போது அப்படியே அவங்க பெயர்ல அது மறுபடியும் தொடருது. இப்ப குரு வம்சம் ஆரம்பமாகுது. சோ குரு அந்த குரு குரு அப்படிங்கிறவர் வந்து உடம் அவரோட குரு வம்சத்திலிருந்து பிரதீபன் அப்படிங்கிறவர் ஒரு ராஜா. அவர் வந்து உடம்புல அப்படியே ஒரு தேஜஸ், அவர் உடம்புல இருந்து அவ்வளவு பவர் ஒளி வருமா, அவ்வளவு தேஜஸா இருப்பான். ஒரு நாள் அவர் கங்கை கரையில போய் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பெண் வர்றா, வந்து அவருடைய வலது தொடையில உட்காந்துக்கிறான். இவர் கண்ணை முழிச்சு பாக்குறாரு, ஒரு பெண் உட்காந்துட்டு இருக்கா வலது தொடையில. அப்போ அவ சொல்றா, என்னை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்ப அந்த பிரதீபன் அவர் சொல்றாரு, வலது தொடையில உக்காந்தா அது வந்து மகள், அதாவது என்னோட மகன் தான் அங்க உட்காரணும், இல்லைன்னா மகள்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு மகன் மட்டும் இருக்கிறதுனால நீ என்ன எனக்கு மருமகளா இப்ப இருக்க, அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றாரு. சோ இது கேட்ட உடனே அவ வந்து ரொம்ப சந்தோஷமாயி, எங்க நீ வந்து தவறா சொல்லிருவியோ அப்படின்னு சொல்லி, நான் இப்ப மட்டும் நீ தவறா சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லியிருந்தா அவ்வளவுதான், உன்னை நான் என் கண்ணாலேயே சுட்டு எரிச்சிருப்பேன். ஆனா நீ கரெக்டா சொல்லிட்ட, அதனால நீ பிழைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான். அதாவது உன் மகனை நீ எப்படி என் மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொன்ன, அதனால உன் மகன் கிட்ட சொல்லி வை, நான் வந்து எப்பயாவது சந்தனு அப்படிங்கறதும் அவரோட மகன் பேர், நான் அவருக்கு எதிர்த்தாப்புல வருவேன். அப்போ நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்ப எந்த ஒரு கண்டிஷனும் எனக்கு வைக்க கூடாது, கண்டிஷன் இல்லாம என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும், நீ உன் மகன் கிட்ட சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இது யாருன்னா கங்கா தேவி. கங்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானோட சிரசுல இருந்து தலைமுடியிலிருந்து கீழே வந்து இந்த பூமியில விழுகுது. கங்கா பகவானுடைய பாதத்தில் தோன்றுவது அந்த கங்கா தேவி தான் இப்ப வந்திருக்காங்க. அப்போ உங்களோட மகன் சந்தனவை நான் இப்ப பாக்குறேனோ அதை அவர் வந்து என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப சந்தனு வேட்டையாட வர்றாரு காட்டுக்கு. அப்போ ஒரு பெண் எதுக்கால வந்து என்னை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்றா. எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பெண் வருவா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. சோ சரி, அவர் ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா கங்கா தேவி அவ்வளவு அழகா இருப்பாங்க. எந்த கேள்வியுமே அவன் கேட்கல, ஏன்னா அழகான ஒரு பெண் கிடைக்கும் போது, அப்பா சொல்றாரு அறிவான பெண் அப்படின்னு சொல்லும் போது ஏத்துக்கிறார். இப்ப இந்த கங்கா தேவிக்கும் சந்தனு மகாராஜாக்கும் ஏழு பிள்ளைகள் பிறக்குது. 7 பிள்ளைகள் வரிசையா பிறக்கும்போது இந்த கங்கா தேவி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிள்ளையா கொண்டு போய் கங்கையில விட்டுறாங்க, கொண்டு போய் ஆத்துல விட்டுருவாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, கண் முன்னாடி கணவர் கண் முன்னாடியே அவ தூக்கிட்டு போறா, ஆத்துல விட்டுறான்னா இதை பாக்குறவங்களுக்கு எவ்வளவு கொடுமையா இருக்கும். இவ என்ன பெண்ணா ராட்சசியா, குழந்தைகளை எப்படி கொன்னுட்டு இருக்காளே அப்படின்னு அவருக்கு மனசுல கேள்வி. ஆனா இவத்த எதுவும் கேள்வி கேட்க கூடாதே, கேள்வி கேட்டா அவ இங்க இருந்து போயிருவேன்னு சொல்லியிருக்கா. அதனால ரொம்ப பொறுத்து பொறுத்து போறார். 7 குழந்தை போயாச்சு, 8வது குழந்தை பிறக்குது. ஆனா இப்ப அவரால் வாயை மூடிட்டு இருக்க முடியல. அவர் கேக்குறாரு, எதுக்காக இந்த குழந்தைகளை எப்படி கொல்ற நீ அப்படின்னு சொல்லி கடுமையா கேக்குறார். ஆனா இந்த தடவை கேட்ட உடனே அவன், நான் இனிமே உங்க வீட்டு இருக்க மாட்டேன், என் கண்டிஷன் மீறிட்டீங்க, ஆனா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, நானா அதை சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க ரொம்ப முந்திட்டீங்க, உங்க பொறுமை இழந்துட்டீங்க, அதனால உங்க கூட இனிமே வாழ முடியாது. நீ இப்படி குழந்தைகளை கொன்னுட்டு இருக்கியே, இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்ல, நான் இன்னும் பல குழந்தைகளை நாம பெத்துக்கலாம், நீ போகாத அப்படின்னு கெஞ்சுறாரு. ஓ இன்னும் உனக்கு ஆசை போகலையா அப்படின்னு சொல்லி அதோட அவ கட் பண்ணிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறான். கங்காதேவி போயிடுறாங்க. அப்போ போகும்போது என்ன சொல்றாங்க, நான் இந்த ஒரு குழந்தையை நான் வளர்த்து உங்ககிட்ட அந்த நேரம் வரும்போது திருப்பி கொடுப்பேன், அது வரைக்கும் நீங்க வந்து என்னை வந்து பார்க்க கூடாது, என்னை பற்றி எங்கேயும் விசாரிக்காதீங்க, நான் உங்க உங்க முன்னாடி வரமாட்டேன் அப்படின்ட்டு கங்காதேவி கங்கைக்குள்ள போறாங்க, அப்படியே மறைஞ்சிடுறாங்க.
சோ இந்த மாதிரி இந்த சந்தனு மகாராஜ் யாரு அப்படின்னு கேட்டா முற்பிறவியில ஒரு சோழ ராஜா மகாபிசக் அவர் பேரு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ராஜாக்கள் எல்லாம் ஒரு டூர் போடுற மாதிரி இந்திரலோகம் அந்த பிரம்மலோகம் அவங்க அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. இதை நம்ம பகவத்கீதையில கூட படிச்சிருக்கிறோம். சோ இந்த மாதிரி சந்தனு மகாராஜா முற்பிறவில மகாபிசக் அப்படிங்கிற சோழ மன்னனாக பிறந்து பிரம்மனோட சபையில போய் உக்காந்துட்டு இருக்காரு. அப்ப பிரம்மதேவர் அங்க பெரிய அரியாசனத்துல உக்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அப்ப கங்கா தேவி அந்த அரசவைக்குள்ள நுழைறாங்க. அப்ப பெரிய ஒரு காத்து வீசும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க சேலை நழுவிடுது. அப்ப எல்லாம் அங்க அரசவையில் இருக்கிற எல்லாருமே தலை குனிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த மகாபிஷக் அப்படிங்கிற சோழ மன்னன் மட்டும் உத்து பாக்குறான் அவங்கள. அப்ப கங்காதேவியும் அவங்கள பாத்துடுறாங்க. இத பிரம்மதேவர் பாத்துடுறாரு. இப்போ பிரம்மதேவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. கோபம் வந்து எந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுக்கிறார். நீங்க ரெண்டு பேரும் மண்ணில போய் பிறவி எடுத்து பூலோகத்துல போய் பிறவி எடுத்து நீங்க உங்களோட ஆசையை அனுபவிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு. இந்த சாபத்தினாலதான் இங்க சந்தனு மகாராஜாவும் கங்காதேவியும் வர்றாங்க. அப்ப இந்த 7 குழந்தைகள் யாரு, 8வது குழந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்ட வசுக்கள். அஷ்ட அப்படின்னா 8 வசுக்கள். அந்த அஷ்ட வசுக்கள் இவங்க வந்து வசிஷ்டர் இருக்கார் இல்லையா, வசிஷ்ட முனிவர், அவர் வந்து காமதேனு வச்சிருப்பார். அப்ப அந்த காமதேனுவோட பாலை பிரபாசன் அப்படிங்கிற அஷ்டவசுக்கள்ல தலைமையானவர் பிரபாசன் அவருக்கு கொடுக்கிறார். அவர் கொண்டு போய் அவர் பண்டாட்டி கொடுக்கிறார் அந்த பாலை. அந்த பாலை குடிச்சுக்கிட்டு அமிர்தம் போல இருக்கு, இவ்வளவு சுவையா இருக்கே, அந்த வசிஷ்டர் என்ன ஆசிரமத்துல வெறும் துறவி தானே, அவருக்கு எதுக்கு அந்த காமதேனு, அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப இந்த பிரபாசன் என்ன பண்றாருன்னா அந்த அஷ்டவசுக்கள் மற்ற 7 பேரையும் கூட கூட்டிட்டு அந்த பசுவை திருட போறாரு. திருடிட்டு வந்துடுறாரு. இதை அறிந்த வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா அவருக்கு சாபம் கொடுத்துடுறாரு. நீங்க எல்லாருமே மண்ணுல போய் பிறவி எடுத்து கஷ்டத்தை அனுபவிங்க அப்படின்னு. ஆனா இந்த 7 பேரும் கெஞ்சுறாங்க, நாங்க வந்து இவர் சொன்னதுனால கூட வந்துட்டோம், தப்புதான், நாங்க திருடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா இந்த பிரபாசனுக்கு மட்டும் அவர் பெருசா ஒரு தண்டனை கொடுத்துட்டு மத்த 7 பேருக்கும் சரி நீங்க பிறந்த உடனே நீங்க எங்கிட்ட வந்துருவீங்க, திரும்பி நல்ல நிலைக்கு வந்துருவீங்க, அந்த அஷ்டவசுக்களா மாறிடுவீங்க. ஆனா இவன் மட்டும் யாரு வந்து பொண்டாட்டி பேச்ச கேட்டானோ அவனுக்கு மட்டும் பெண் சுகம் இருக்காது. அவன் வந்து பிரம்மச்சாரியா இருந்து பல வருடங்கள் கழித்து அவனோட பாவம் எல்லாம் கழிந்தவுடன் என்கிட்ட மறுபடியும் அஷ்டவசுவா வருவான் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு. அப்ப அந்த சாப விமோச்சனம் தான் இந்த 7 பேருக்கு கிடைச்சிருது. ஆனா இங்க ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிறார், அதுதான் பீஷ்மர். அந்த பிரபாசன் அப்படிங்கிறவர் தான் பீஷ்மர். கங்கை தாயான அவங்க கிட்ட இருந்து பிறந்ததுனால அவர் வந்து காங்கேயன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு இருக்கு. அவர் வந்து பரசுராமரோட தான், பரசுராமர் கிட்ட எல்லா தனுர் வித்தைகளையும் கற்று பல கலைகளை கற்று தேர்ந்தவர். அதனால அவர் வந்து காங்கேயன் சொல்லப்படுறாரு. பிரபாசன் அவரோட பழைய பேரு. இப்ப பீஷ்மர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்ப இந்த பரசுராமர் வந்து அவருக்கு நல்ல கலைகளை எல்லாம் கற்று தந்துட்டாங்க. ஒரு வயசுல, அதாவது 36 வருஷம் கழிச்சு அவர் கங்காதேவி மறுபடியும் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து கரையில அவங்க அப்பாக்காக வெயிட் பண்றாங்க, சந்தனு மகாராஜுக்காக. அப்ப சந்தனு மகாராஜா கையில அவங்கள ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி சந்தனு மகாராஜா அந்த பக்கம் வர்றார். பார்த்தா அங்க ஒரு அழகான 36 வயது வாலிபன், மிகவும் தேஜஸா ரொம்ப அழகான வாலிபன் நின்னுட்டு அம்பு எய்தி அந்த கங்கையை தடுக்கிறாங்க. பீஷ்மர் என்ன பண்றன்னா அந்த கங்கை யாராவது தடுக்க முடியுமா, ஏன்னா கங்கை பீரிட்டு வர்றத சிவபெருமான் தலையிலிருந்து தான் பூமிக்கு விழுகுது. ஏன்னா பூமியில நேரடியாக விழுந்தால் அந்த பூமி தாங்காது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தலையில விழுந்து அதை அவர் தாங்கி மறுபடியும் கங்கையை கீழே அனுப்புறார். நீங்க கங்கை போற வேகத்தை பார்த்திருப்பீங்க. அந்த கங்கையை அம்புனாலேயே அவர் தடுக்கிறார்.
சோ இது யார் இவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு சந்தனு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப கங்காதேவி வந்து இதுதான் உங்களோட மகன். இவனை நான் வந்து நல்லபடியா வளர்த்து இவனுக்கு எல்லா கலைகளையும் பரசுராமர்கிட்ட இருந்து கற்று இப்ப உங்க கையில ஒப்படைக்கிறேன். இனிமே நீங்க இவனை பாத்துக்கோங்க. என்னோட வேலை முடிச்சதுன்னு போயிடுறாங்க. சோ இப்போ இதோட நிக்கட்டும். அடுத்தது இப்ப வந்து மச்சகந்தி அப்படின்னு சொல்லி செம்படவ ராஜா இந்த காட்டுல எல்லாம் இருப்பாங்க இல்லையா ராஜாக்கள், அந்த செம்படவ ராஜா அவரோட பொண்ணுதான் இந்த மச்சகந்தி. அவங்களுக்கு இன்னொரு பேரு பரிமளகந்தி. அஹ் இப்போ இந்த பரிமளகந்தி வந்து ஒரு சமயம் காட்டுக்குள்ள வரும்போது ஒரு சந்தன வாசம் பயங்கரமான இப்பெல்லாம் பெர்ஃப்யூம் சொல்லி நிறைய நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து பர்ஃப்யூம் அப்படின்னாலுமே அவங்க நேச்சுரலா அவங்க உடம்புல இருந்து வருது. ஆனா ரொம்ப பழகாத தூரம் அவ்வளவு மணமா இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இந்த சந்தனு மகாராஜா, எங்கிருந்து இந்த மனம் வருது அப்படின்னு பார்த்தா இந்த பரிமளகந்தி மச்சகந்தி கிட்ட இருந்து வருது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா ஒரு காட்டுவாசி மாதிரி, கிட்ட போனாலே மீன் வாடை. ஏன்னா அவங்க அப்பா மீனவன், செம்படவ ராஜா அப்படிங்கிறவர் மீனவன். இவங்களும் போய் மீன் பிடிப்பாங்க. அந்த மீன் பிடிக்கும்போது என்னாங்கன்னா அந்த மீனோட நாற்றம் எல்லாம் இவங்க கிட்ட அடிக்கும். ஆனா இங்க வந்து பராசர முனிவர், அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவர், பெரிய முக்காலம் அறிந்த திரிகால ஞானி. அவர் என்ன பண்றாரு, இந்த பெண்ணை பாக்குறாரு. அந்த சமயம் எப்படின்னா ஒரு ஜோதிடத்துல மிக அருமையான நேரம். அந்த நேரத்துல கூடினால் ஆஹ் அந்த அப்ப பிறக்கிற அந்த குழந்தை வந்து பகவானுடைய அவதாரமா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால மச்சகந்தி கிட்ட சொல்றாரு, நீ இதுக்கு ஒத்துழைச்ச அப்படின்னா உனக்கு வந்து அந்த கன்னித்தன்மையும் திரும்ப வரும். நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தெய்வீகமான குழந்தை, கடவுளே வந்து குழந்தையா பிறப்பாரு அப்படின்னு சொல்றப்போ அந்த மச்சகந்தி இது கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அவ வந்து அந்த குழந்தை கொடுக்கறா. அவர் தான் வியாசதேவர். ஏன்னா பகவானுடைய சக்தி ஆவேசமா அவதாரம் தான் வியாசதேவர், பகவானோட இன்கார்னேஷன். ஸோ இங்க வந்து அந்த மச்சகந்தி மேல இவருக்கு ஆசை வந்துடுது. ஆசை வந்து இது வந்து பையனை அவருடைய பையனான பீஷ்ம தேவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே இது நடக்குது. ஆனா இப்ப பீஷ்ம தேவர் வந்துட்டார். ஓ, தன்னுடைய மகன் வயது வந்த மகன் இருக்கும்போது எனக்கு திருமணம் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா அவரால் அதை அடக்க முடியல. அப்ப என்ன ஆகுறான்னா ஒரு ஒன்றை நினைத்து ஏங்கி ஏங்கி இருக்கும்போது உடம்பு ரொம்ப இளைக்கும், முகத்துல கவலை தெரியும். இது எல்லாம் பீஷ்மர் கவனிக்கிறாரு. தன் தந்தைக்கு என்ன இவ்வளவு பெரிய ஏக்கம் அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. பல பேரை விசாரிக்கிறார். ஆனா யாரை விசாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு டிரைவர் விசாரிக்கும் போது எல்லாம் கிடைச்சிரும். ஏன்னா ஓனர் என்ன பண்ணுவாங்க, பேக் சீட்ல உட்காந்துட்டு புருஷனும் பொண்டாட்டி பேசிட்டு வரத டிரைவர் காதுல பஞ்சா வச்சிருப்பாரு. அவர் எல்லாத்தையும் கேட்டுக்குவார் இல்லையா. அப்ப டிரைவர் கேட்டா தெரியும் என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குன்னு. அதுக்குள்ள இவர் தேரோட்டி அவருடைய டிரைவர் கேக்குறார், அப்பா எங்கெங்க போனார், என்ன நடந்தது. அப்ப அந்த டிரைவர் சொல்லிடுறாரு, செம்படவ ராஜாவை மீட் பண்ணாரு, அவங்க பொண்ணையும் அடிக்கடி மீட் பண்ணுவாரு. ஆனா இப்ப என்னவோ தெரியல, அங்க போறது இல்ல அப்படின்னு சொன்ன அப்புறம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருச்சு, ஓ இங்க என்னவோ இருக்குன்னு. அப்போ இவர் நேரா செம்படவ ராஜாட்ட போறாரு. ஆஹ் என்ன பிரச்சனை, எங்க அப்பாவுக்கு இந்த பெண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை. இதுல ஒண்ணும் கஷ்டம் இல்ல, எனக்கு என் பெண்ணு ராணி ஆகுறதுல எனக்கு கஷ்டம் கிடையாது. ஆனா நீ மூத்த பையன், மூத்த மகன் இருக்கும்போது என்னுடைய பெண்ணை கட்டி கொடுத்தா அவ வந்து தாசி, இளைய மனைவி ஆயிருவா. இளைய மனைவியோட பையனுக்கெல்லாம் அங்க வாரிசு கிடையாது, வம்ச உரிமை கிடையாது. என்ன இருந்தாலும் அது இரண்டாம் தர பெண் அப்படின்னு சொல்லி இரண்டாம் மனைவி அப்படிங்கிறவளுக்கு வாரிசு ஆட்சி பண்ண முடியாது. நீ இருக்கீல்லப்பா, என் பேரன் எப்படி இந்த ரைட்ஸ் கிடைக்கும். அதனால என் பெண்ணை நான் வந்து அந்த லெவல்ல வந்தா மட்டும்தான் நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் ஒரு முடிவு எடுத்துக்கிறார். முடிவெடுத்து அவர்கிட்ட சத்தியம் பண்றார், நான் நித்திய பிரம்மச்சாரியா இருக்கேன், எனக்கு எந்த வாரிசும் கிடையாது, நானும் ஆட்சிக்கு போக மாட்டேன், இத வந்து நான் சத்தியம் பண்றேன். இந்த பீஷ்மன் சத்தியம் செய்கிறேன், பீஷ்மன் 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 அப்படின்னு. பீஷ்மன் அப்படின்னா வைராக்கியமாக அந்த சத்தியத்தை காப்பாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். இந்த பீஷ்மன் சத்தியம் செய்கிறேன், பீஷ்மன் சத்தியம் செய்கிறேன், பீஷ்மன் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு 3 தடவை சொல்லி அவருக்கு சத்தியம் பண்றார். அதுக்கப்புறம் அவர் பெண்ணை தன்னோட பெண்ணான அந்த பரிமளகந்தி
அந்த மச்சகந்திய அவர் வந்து கட்டி கொடுக்கிறார் சத்தியவதிய. இப்படி அந்த சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் 2 குழந்தைகள் பிறக்குது. 2 குழந்தைகள் ஆண் குழந்தைகள், சித்ராங்கதன், விசித்திர வீரியன். நீங்க நான் சொல்ல சொல்ல இங்க நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த போஸ்டர் பாருங்க, உங்களுக்கு புரியுதா? அப்படியே புரியுது மாதாஜி. புரியுதுங்களா? அப்ப அவங்க 2 பேருக்கும் சித்ராங்கதன், விசித்திர வீரியன் அப்படிங்கிறவங்கள அவங்க பிறக்குறாங்க. சோ சித்ராங்கதன் அவர் வந்து ஒரு கந்தர்வனோட பேரு சித்ராங்கதன். அப்ப ஒரு கந்தர்வன், அந்த கந்தர்வன் சித்ராங்கதன் பேர் கொண்ட கந்தர்வன் கீழே வர்றான். அப்போ உன் பேர் என்னன்னு கேட்கும்போது சித்ராங்கதன் சொல்றப்போ அவனுக்கு கோபம் வந்துருது. கந்தர்வனான நான் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப எல்லாருக்கும் பிரபலமானவன், என்னோட பேரை நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போர் புரியறான். போர்ல வந்து சித்ராங்கதன் தோத்து போயிடுறான். அதனால அவனை கொலை பண்ணிட்டு போயிடுறாரு அந்த கந்தர்வன். இப்ப இருக்கிறது யாரு? ஒரே ஒரு வாரிசு, அந்த குரு வம்சத்துல ஒரே ஒரு வாரிசு, விசித்திர வீரியன். சோ இந்த விசித்திர வீரியனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சத்தானே தெரியாம இருந்துச்சு, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா. பேச வேண்டாம் யாரும் இடையில. சோ இந்த விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் ஆகல. சோ பீஷ்மர் என்ன பண்றாருன்னா, காசி ராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, அவருக்கு வந்து 3 பெண்கள், அம்பா, அம்பாலிகா, அம்பை அப்படின்னு 3 பெண்கள். அப்பெல்லாம் வந்து பெண்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜசபையில உட்கார வச்சு போட்டியெல்லாம் வச்சு அந்த பெண் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் மணமகன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும், வெளியிலேயே சண்டை போட்டு உள்ள வரவங்க தான் வர முடியும், இப்படி எல்லாம் இருக்கும். அந்த பெண் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்கன்னா அவங்களை அடையிறதுக்காக வெளியிலேயே அவங்கெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு உள்ள வர்றவங்க வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் உள்ள வர முடியும். ஸோ இப்படி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இங்க பீஷ்மர் போறார். பீஷ்மர் போய் எல்லாரையும் சண்டை போட்டு தோற்கடிச்சு இந்த அம்பிகை, அம்பாலிகா, அம்பை 3 பேரையும் கொண்டு வந்துடுறாரு. ஆனா இங்க அம்பிகை, அம்பாலிகாவை விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. ஆனா இந்த அம்பை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த அம்பை வந்து வேறொரு ராஜாவை, சால்வ மகாராஜா, அவரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த சால்வ மகாராஜாவும் வந்திருக்கான், அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கான் அம்பையை கல்யாணம் பண்றதுக்கு. ஆனா இவரோ அந்த சால்வனந்த தோற்கடிச்சிட்டு அம்பை தூக்கிட்டு போயிடுறார். அம்பை, அம்பாலிகா இவங்களை எல்லாருமே தூக்கிட்டு போயிடுறார், 3 பேரையும். இப்ப திருப்பி அந்த அம்பை வந்து சால்வ மகாராஜாவை லவ் பண்றேன், நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா விசித்திர வீரியன் கிட்ட. அப்ப விசித்திர வீரியன் வந்து நானும் உன்னை கட்டிக்க மாட்டேன், வேறொரு ஆணை இதயத்துல வச்சிருக்கிறவள நான் கட்டிக்க மாட்டேன்னு நிராகரிச்சிட்டார். அப்ப அம்பை வந்து பீஷ்மர்கிட்ட சொல்றா, நான் திருப்ப சால்வ மன்னன்கிட்ட போகணும் அப்படின்னு. அப்ப இவர் கொண்டு போய் விடுறாரு சால்வ மன்னன் கிட்ட அம்பைய. அப்ப சால்வ மன்னன் சொல்றா, நான் போர்ல தோத்துக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு கேவலத்தை தாங்கிட்டு உன்னை கட்டிக்க மாட்டேன், அதுவும் இல்லாம உன்னை இன்னொரு ஆடவன் உன்னை தொட்டுட்டான், பீஷ்மர் வந்து உன்னை தொட்டாச்சு கடத்தும் போது, நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு. அப்ப பீஷ்மர்கிட்ட போய் கேக்குறான், பீஷ்மர் நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. இல்ல நான் கடத்திட்டு வந்தது என் தம்பிக்காகத்தான், சோ அவனை கட்டிக்க சொல்றேன். சரி அவங்க தம்பியை கட்டி கொடுங்க அப்படிங்கும்போது விசித்திர வீரியன் வேண்டாம், நீ வேற ஒருத்தனை லவ் பண்ற, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு விசித்திர வீரியன் சொல்லிடுறான். கடைசியில பீஷ்மருக்கு வரா, நீங்க தானே என்னை தூக்கிட்டு வந்தீங்க, கடத்திட்டு வந்தீங்க, நீங்க என்னை கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கும்போது பீஷ்மர் சொல்றாரு, நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மறுத்துறாரு. கடைசியில இவளுக்கு பீஷ்மர் மேல கோபம், என்னோட வாழ்க்கையை உன்னால தானே சீரழிஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லா ராஜாக்கள் கிட்டையும் ஒவ்வொரு மன்னர்கிட்டையும் போய் சொல்றா, பீஷ்மர் இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, யாராவது தட்டி கேளுங்கன்னு. ஆனா பீஷ்மரா, ஐயோ அவர் ரொம்ப பெரிய ஆளாச்சு, அவர் கூட யாராவது சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறுத்துடுறாங்க. கடைசியில அம்பை என்ன பண்றான்னா, பரசுராமர் அவரோட குரு கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி உங்களோட சீடனான பீஷ்மன் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்றது நல்லதா, நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு. அப்ப பரசுராமர் போய் பீஷ்மர்கிட்ட சொல்றாரு, நீ இப்ப வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்ப பரசுராமர் சொன்னாலும் அவர் கேட்கல, இல்ல நான் பிரம்மச்சரிய விரதம் எடுத்திருக்கேன், நான் கல்யாணம் பண்ண முடியாது
இப்ப பரசுராமர் நான் என்னோட குருவோட பேச்ச தட்டுறியா நீ அப்படின்னு சொல்லி அவரு உடனே வாள் எடுத்து போர் புரியறாரு. பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் போர் போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக போயிட்டே இருக்கு. இந்த உலகமே அதிர்ந்து போகுது. ஏன்னா போர் வந்து போயிட்டு இருக்க அந்த உலகத்துல அதிர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு, வெப்பம் சூடாயிட்டு இருக்கு. இப்ப தேவர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. யாரையும் பரசுராமர் பீஷ்மரை வெல்ல முடியாது, பீஷ்மர் பரசுராமரை வெல்ல முடியாது. ரெண்டு பேரும் சமமான நிலையில இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அங்க டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அப்ப வந்து பரசுராமரையும் பீஷ்மரையும் சமாதானப்படுத்தி, இங்க பாருங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய வீரர்கள் ரெண்டு பேருமே. ஆனா இந்த உலகத்திற்கு அது தொந்தரவா இருக்கு. அதனால தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சமாதானமா போங்கன்னு பிரம்மா சொல்றாரு. அப்போ ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திக்கிறாங்க. சோ இப்ப பரசுராமராலையும் முடியல. அப்போ அம்பைக்கு எங்க போய் சொல்றது? அவ வந்து என்ன பண்றான்னா ஒரு தீய ஏற்படுத்தி அந்த அக்னிக்குள்ள குதிச்சு தன்னோட உயிரை மாச்சுக்கிறா. இல்ல அதுக்கு முன்னாடி முருகரை நோக்கி அவ தவம் பண்றான். அப்போ முருகரை நோக்கி தவம் பண்ணும்போது முருகர் அந்த அவ முன்னாடி தோன்றி அவளுக்கு ஒரு மாலை கொடுக்கிறார். மாலை கொடுத்து, இந்த மாலையை யார் அணிகிறார்களோ அவங்க வந்து பீஷ்மரை கொல்லுவாங்க. ஏன்னா இவளுக்கு இப்ப பீஷ்மரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. சோ என்னை கட்டிக்கலையா பரவாயில்ல, உன்னை நான் கொன்னாது தீருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு தவம் பண்ணி முருகர்கிட்ட ஒரு மாலை வாங்குறா. அந்த மாலை யார் கழுத்தில் அழிகிறார்களோ அவங்க பீஷ்மரை கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாலையை எல்லார்கிட்டையும் போய் போடுங்க போடுங்கன்னா எந்த ராஜாவும் போட்டுக்க மாட்டேங்கிறான். ஐயோ என்னால பீஷ்மரையா, முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்னு எல்லாம் மறுத்துடுறாங்க. கடைசியில அவ ரொம்ப வெக்ஸா என்ன பண்றான்னா, ஒரு காட்டுல ஒரு மரத்துல அந்த மாலையை ஆணையில தொங்க விட்டுட்டு தன்னோட உயிரை அந்த நெருப்புக்குள்ள விழுந்து, நெருப்பை எல்லாம் மூட்டி அதுக்குள்ள விழுந்து தன்னோட உடலை தியாகம் பண்ணி போயிடுறான். ஆனா அடுத்த பிறவியில அவ சிக்கண்டியா வர்றா. இப்போ சிக்கண்டியா வர்றவ பாஞ்ச தேச மன்னன், பாஞ்சால ராஜா. அங்கதான் அவருக்கு பிறக்கிறா சிக்கண்டியா. இப்ப வந்து ஒரு பையனா பிறக்கிறா. இது வந்து துருபதன் வர்றதுக்கு முன்னாடி பாஞ்ச தேச மன்னன். சோ இப்ப பையனா பிறக்கிறா. இப்ப பையனா பிறந்து அவர் வந்து அந்த ஒரு காட்டுல போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அவளும் அங்க ஒரு மாலை தொங்கிட்டு இருக்கிறத மரத்துல பாத்துக்கிட்டு அதை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறா. உடனே அவங்க அந்த பாஞ்சசேனன் அந்த மன்னருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, இந்த மாலையை கழுத்துல போட்டவங்க பீஷ்மரை கொல்றவங்க அப்படின்னு. உடனே நீ பீஷ்மர் கொல்ல போறியா? ஐயோ, அவருக்கு நான் பகையாயிட்ட, என்ன பண்றதுன்னு துரத்தி விட்டுறாரு அந்த பையனை. அவ வந்து இமயமலைக்கு போயிடுறான் அந்த பையன். அங்க கந்தர்வர்கள் வந்து ஒரு நாடகம் போடுறாங்க. அதுல வந்து அந்த ஒரு கந்தர்வன் பெண்ணோட வேடம் தரிக்கணும். அப்ப சிக்கண்டிகிட்ட வந்து நாம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், சிக்கண்டி அப்படின்னா அலி, நாம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நானு பெண்ணாயிக்கிறேன், நீ நீ வந்து இந்த வேஷத்தை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இப்ப ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஒரு அலியாக. அப்போ இப்போ பீஷ்மர் வந்து கடைசியில சிக்கண்டி தான் காரணமா இருக்கா பீஷ்மர் அழியருக்கு. ஏன்னா ஒரு பெண் முன்னாடி நான் சண்டை, பெண்ணுக்கு எதிர்த்தாப்புல நான் சண்டை போட மாட்டேன். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு பெண்ணோட பேர் அந்த ஆணுக்கு இருந்தா கூட அவங்க வந்து அவங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்க. அப்போ ஒரு பெண்ணாக இருந்த உன்னிடம் நான் எப்படி சண்டை போடுறது? அதுவும் அலி ஆஹ் ரெண்டும் இல்லாம இருப்பாங்க. சோ உங்ககிட்ட எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சண்டை போட மாட்டார். ஆனா கரெக்டா அம்பு எய்தறப்போ, அர்ஜுனன் அம்பு எய்தறப்போ முன்னாடி வந்து நின்றுவார். சோ அந்த பெண் மேல அம்பு படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணும்போது கரெக்டா அர்ஜுனன் அம்பு எய்திடுவார். இந்த இந்த மாதிரி இது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ அம்பிகை அம்பாலிகா இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்தது இல்லையா விசித்திர வீரியன் கூட. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே வாரிசு கிடையாது, அம்பிகை அம்பாலிகா ரெண்டு பேருக்கும். அப்போ குரு வம்சத்துல வாரிசு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம். ஏன்னா அஸ்தினாபுரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜ்யம். அந்த குரு வம்சத்துல வாரிசு இல்லைன்னா என்ன பண்றது? அப்போ இங்க பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆஹ் இந்த இவங்க மச்சகந்தி சத்தியவதி சொல்றாங்க,
ஏன்னா சத்தியவதி சித்தி தானே. ஏன்னா அவங்க தானே பீஷ்மரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னார், செம்படவர். இப்ப அவங்களே சொல்றாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா இந்த குரு வம்சத்துக்கு வாரிசு வேணும், ஆள் வேணும் அப்படின்ட்டு. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல இல்ல முடியாது, என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, முடியாதுன்ட்டார். அப்போ அவர் இன்னொரு ஐடியா கொடுக்கிறார். உங்களுக்கு பிறந்த பராசர முனிவருக்கும் சத்தியவதியான உங்களுக்கும் பிறந்த வியாசதேவரை கூப்பிட்டு உதவி கேளுங்க. ஏன்னா வியாசதேவர் பெரிய ரிஷி. அவர் மூலமா நீங்க வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். அப்பெல்லாம் வந்து வேத விதிகளே சொல்லுது, ஒரு சகோதரனுக்கு குழந்தை இல்லை என்றால் குழந்தைனார் சகோதரன் இளைய சகோதரன் மூலம் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப அவர் கூப்பிட்டு ஆஹ் அந்த 2 பேரையும், அம்பிகை அம்பாலிகா 2 பேரையும் அனுப்புறாங்க. அப்ப வியாசதேவர் வந்து ரொம்ப கருப்பா, கிருஷ்ணரோட நிறத்துல முடியெல்லாம் அதிகமா இருக்கும். அவரை பார்த்த உடனே 2 பேரும், ஒருத்தி வந்து பயந்துக்குவா, கண்ணை மூடிடுவா. அதனால திருதராஷ்டிரன் வந்து குருடனாக பிறக்கிறார். அப்போ எல்லாமே ஆண் பிள்ளைகளாக பிறக்கிறதுக்கு இங்க என்ன காரணம்? ஏன்னா ஒரு ரிஷி அறிவார் ஆண் பிள்ளைகள் எப்படி பிறக்கணும். இப்ப வலது மூக்குல மூச்சு ஓடினா பையன் பிறக்கும், இடது மூக்குல மூச்சு ஓடினா பெண் பிறக்கும். இது வந்து திருமூல மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ரிஷிகள் வந்து அனைத்தையும் அறிந்தவர்கள், திரிகால ஞானிகள். பின்னாண்டு என்ன நடக்க போகுது எல்லாம் தெரியும். சோ இப்படி வந்து ஒருத்தி கண்ணை மூடியதுனால திருதராஷ்டிரன் பிறக்கிறான். அடுத்தவ போறா. அடுத்தவ போகும்போது அவளுக்கு பார்த்தோன்னே வேர்த்து விறுவிறுத்து போகுது, அப்படியே வெளுத்து போறா. அதனால அவளுக்கு பிறக்கிற குழந்தை பாண்டு. அவர் வந்து குஷ்ட நோயோட உடல் முழுசு வெள்ளை வெள்ளையா இருக்கும், அப்படி பிறக்கிறார். சோ 2 குழந்தைகள் இப்படி ஆயிடுச்சா. அதனால சத்தியவதிக்கு ரொம்ப கவலை. மறுபடியும் போக சொல்றா அம்பிகைய. ஆனா அவ என்ன பண்றான்னா, ஒரு போருக்காக பயந்துட்டு தன்னோட வேலைக்காரி அனுப்புறான். அந்த வேலைக்காரி ரொம்ப கெட்டிக்காரி. அப்ப போய் அவரு நல்லா அந்த விதுரர் சாரி வியாசதேவருக்கு நல்லா பணிவிடை செய்து அவங்களுக்கு விதுரன் அப்படிங்கிற ஒரு பேரறிஞன் பிறக்கிறார். சோ விதுரன் யாரு? வேலைக்காரிக்கும் வியாசதேவருக்கும் பிறந்தவர். இப்படி திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் 3 பேர் பிறக்கிறாங்க. ஆனா இந்த விதுரன் வேலைக்காரிக்கு பிறந்ததுனால அந்த அரசியல்ல அவ்வளவா நுழையல. அதாவது ராஜாங்கத்துல ஒரு மந்திரியா இருக்காரோ தவிர வாரிசு உரிமையெல்லாம் கோரல, சொத்து வேணும்னெல்லாம். ஏன்னா அவர் பேரறிஞர். அவருடைய முற்பிறவி என்னன்னு பார்க்கலாம். இப்போ விதுரன் எப்படி இப்படி இங்க வந்தார்? விதுரன்கிறது யார்? அப்போ இங்க வந்து மாண்டவிய முனிவர்னு ஒரு பெரிய முனிவர். அவர் வந்து மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயம் பார்த்து கள்வர்கள் நல்லா அரண்மனையில எல்லாம் திருடருக்கு போறாங்க. திருடிட்டு வந்து ஒரு ஒரு மாணிக்க மாலையை அவர் கழுத்துல, விதுரரோட கழுத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த திருடர்கள் தேடி வர்றாங்க. இந்த திருடங்க காவலர்கள் எல்லாம் தேடி வர்றாங்க. இந்த திருடங்கள்லாம் எங்க போனாங்கன்னு பார்க்கும்போது இவர் மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கழுத்துல பார்த்தா மரகத மாலை. இது நம்மளோட அரண்மனையில இருந்து தான் வந்தது, இவர் வந்து நடிக்கிறாரு, முனிவர் மதையன் திருடன் உட்காந்து நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் தூக்கி அந்த கூட்டத்துல போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, திருடர்களோட சேர்த்து இந்த மாண்டவிய முனிவரும். இப்ப இவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் என்னன்னா, இது கழுமரம் சொல்லுவாங்க அந்த காலத்துல. கழுமரம் அப்படின்னா பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி. அது அப்படியே மேல இருந்து அவங்கள அப்படியே கைய காலெல்லாம் கட்டி அப்படியே நெட்டு குத்தலாம் அப்படி கீழே விடுவாங்க. அந்த அது வந்து ஆசன வாயில், அந்த மலவாயில் வழியா அப்படியே போய் தலையில ஏறும். எவ்வளவு கொடுமையான தண்டனை. அந்த மாதிரி எல்லாருக்கும் தண்டனை. எல்லாரும் இறந்துட்டாங்க, அந்த முனிவர் மட்டும் இருக்கிற. ஆனா அந்த கம்பி வந்து மேலே இருக்கு கீழே இருக்கு. ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறாரு. இது அரசரோட காதுக்கு போகுது. அப்ப அவர் வந்து சொல்றாரு, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, இவர் பெரிய ஒரு யோகி, இவரை எப்படி நீங்க புடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த கீழே இருக்கிற கம்பியெல்லாம் அறுத்து விட்டுறாங்க. மேலையும் கம்பி இருக்கு தலைக்கு மேல. ஆனா அவர் சொல்றாரு, இதை விட்டுருங்கப்பா, எனக்கு பூ பறிக்கும் போது கூட மாட்டுறக்கு ஆணி வேணும்,
அதை அப்படியே தலையிலே விட்டுருங்க அப்படின்றார். சோ அவருக்கு பேரு கூட ஆணி மாண்டவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சோ அவர்தான் என்ன பண்றாருன்னா, இப்படி ஒரு தண்டனை, நான் வந்து பெரிய யோகத்துல ஒரு சிறந்த முனிவரா இருந்துமே எனக்கு இப்ப இவ்வளவு பெரிய தண்டனை எப்படி கிடைச்சது? இதுக்கு யார் காரணம்? மூல காரணம் மனுஷங்க கிடையாது. சரி, இதுக்கு யார் அதிகாரி? யமதர்மன். தர்மன் அப்படின்னா தர்மத்தின்படி அவர் வந்து எல்லாருக்கும் தண்டனை தர்றார். கணக்குகளை எல்லாம் அந்த சித்திரகுப்தன் மூலமா கணக்கு போட்டு கரெக்டா தருவார். ஆனா இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன காரணம் அப்படின்னு போய் நேரா யமலோகத்துக்கு போறார். ஏன்பா எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தந்த அப்படின்னு. அப்ப அவர் அதை கணக்கு நோட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்றார், நீங்க சின்ன வயசுல ஒரு வெட்டுக்கிளி பிடிச்சு ஒரு ஊசிய அதனோட கீழ்பாகத்துல நுழைச்சு மேல எடுத்தீங்க, அதனால இந்த தண்டனை. அப்ப இவருக்கு வந்தது பாருங்க கோவம். ஒரு சின்ன வயசுல, அறியாத வயசுல நான் செய்த சிறு தவறுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் பூலோகத்துல போய் பிறந்து பார்த்தாதான் உனக்கு அந்த அருமை தெரியும், நீ மனுஷனா போ கடவுது அப்படின்னு சாபத்தை போட்டுட்டு வந்துடுறாரு. ஆனா இது எல்லாம் இது வந்து வெளிப்புற காரணம். ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, விதுரர் சாரி, இந்த யமதர்மன் எப்பொழுதுமே யமலோகத்துல தண்டனை தர்ற ஒரு பொசிஷன்ல இருக்கார். இப்ப யாருக்குமே நம்ம எதிரிகளாக இருந்தா கூட நம்ம தண்டனை தர்றதுக்கு பக்தர்கள், தூய பக்தர்கள், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அன்பானவர், கருணை மிக்கவர்கள், அவங்களுக்கெல்லாம் மனசு வராது. சோ இந்த அசுரத்தனமான ஒரு வேலை செய்யறதுக்கு இவர் எப்பவுமே போடப்பட்டு நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. இப்ப போலீஸ்காரன்னா மனசார அடிக்கிறது கிடையாது. அந்த திருடங்கிட்ட இருந்து என்ன தகவல் வரணுங்கிறதுக்காகத்தான் அடிப்பாரோ தவிர, அவர் ஒரு கருணை உள்ளவரா இருந்தா உள்ளத்துல கஷ்டப்பட்டுட்டே அடிப்பார், வெளிப்புறமா அது செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப யமதர்மன் நினைச்சாரு, இந்த வேலையே செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லையே. இது ஒரு சேவை தான், ஆனா இது ஒரு அசுரத்தனமான சேவை. ஆனா நல்ல எல்லாருமே ஆடுறது பாடுறது பகவானோட மந்திரங்கள் சொல்றது எத்தனையெல்லாம் அனுபவிக்கிறாங்க பக்தியில. ஆனா நம்மளால அந்த நிலையில சேவை செய்ய முடியலையேன்னு ஏங்குவார். அப்ப பகவான் பார்த்தாரு இவருக்கு ஒரு சான்ஸ் தரணும்னு. ஆனா சான்ஸ் எப்படி ஆஹ் உடனே தந்துருவாரா? அப்படியே எடுத்த உடனே ஜீம் பூம் பா அப்படின்னு அப்படி பார்த்தா சில பிரபுபாதர் இங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது இல்லையே. சோ இவருக்கு இந்த ஒரு சாபம் மூலமா அந்த சர்வீஸ் கிடைக்குது. அப்புறம் பூலோகத்துக்கு இறங்கி வர்றார். அதன் மூலமா பகவான் கிருஷ்ணருடன் அவர் தொடர்பு கொள்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், விதுரர் வந்து எப்படி பகவானுக்கு சேவை செஞ்சார் அப்படின்னு. அப்ப பகவான்ல நேருக்கு நேர் பாக்குறாரு. அவர் வீட்டுக்கு வர்றப்போ இது உங்களுடைய வீடு அப்படின்னு சொல்றார். அதன் மூலமா கிருஷ்ணர் அவர் வீட்டுக்கு தான் வர்றாரு. துரியோதனனோட மாட மாளிகை கோபுரத்துக்குள்ள எல்லாம் அவர் போகவே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் இது என் வீடு என் வீடுன்னு காட்டுறாங்க. ஆனா விதுரர் வந்து இது உங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்குள்ள, சின்ன வீடு தான், அதுக்குள்ள போறார். அப்ப விதுரரோட மனைவி கூட ஒரு பழத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பழத்தாரை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு உபச்சரிக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு கிருஷ்ணர் வந்தா அவன் கையும் ஓடல காலும் ஓடல. வீட்டுக்குள்ள என்ன இருக்கு நம்ம திடீர்னு விருந்தினர் வந்தா என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அப்ப எதையாவது எடுத்துட்டு வருவோம். எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். அவங்க என்ன பண்றாங்க, பழத்தை கொடுக்கறதுக்கு பதுவா பழத்தோலை கொடுக்குறாங்க. இப்ப கிருஷ்ணர் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் அப்பதான் வெளியில போனார். ஏதோ சரி ஏதாவது ஸ்டூல் எடுத்துட்டு வரலாம்னு தேடிட்டு போறாரு. உள்ள நுழையிறப்ப பார்த்தா அவர் தோலை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க மனைவி பழத்தை கீழே போட்டுட்டு இருக்காங்க. உரிச்சு உரிச்சு தோலை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் டக்குனு கோவம் வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, என்ன கொடுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணருக்குன்னு கேட்கும்போது அவங்க உடனே சுயநினைவுக்கு வந்து பாக்குறாங்க, தோலை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, இல்ல இல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. ஏன்னா அன்புடன் கொடுக்கும்போது அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதே தத்தகம் பக்தி வஹ்ருதம் அஷ்னாமி பிரேதாத்மனக. அன்புடன் எனக்கு ஒரு இலையோ பூவோ இல்ல ஒரு சின்ன குவளையில தண்ணீரோ வைக்கும்போது அதுவே எனக்கு மிக உயர்ந்த பக்தர்களோட பரிசு அப்படிங்கிறார். இப்ப இந்த மாதிரி விதுரரோட பிறப்பு அப்படி அமையுது. அப்ப யமதர்மனோட அம்சம் தான் விதுரர். இப்படி ஆணி மாண்டவியர் அப்படின்னு கூட அவர் சொல்லப்படுறார். சோ இப்போ இவங்களுக்கு வந்து அடுத்த வாரிசு என்ன? இப்ப பாண்டு திருதராஷ்டிரன் இல்லைங்களா, அம்பிகை அம்பா எல்லாருமே வியாசர் மூலமா பிறக்குறாங்க. இப்ப பாருங்க, பாண்டு திருதராஷ்டிரன் இவங்க எல்லாருமே, விதுரர் எல்லாருமே யார் மூலமா பிறக்குறாங்க? வியாசர் மூலமா. ஆனா பாண்டு பார்த்தா ரொம்ப நல்லவர்.
திருதராஷ்டிரன் பார்த்தா பொறாமைக்காரன், விதுரர் பார்த்தீங்கன்னா தர்மவான். இப்படி எல்லா கலவைகளும் கலந்து வியாசதேவர் எப்படிப்பட்டவர்? மிக உயர்ந்த நிலை. ஆனா அவருக்கு பிறக்கிற 3 பேருமே 3 அம்சங்கள்ல இருக்காங்க. சரி, இப்ப பாண்டுவுக்கு குந்தி மகாராணி, அவங்கள குந்தி போஜன் அந்த நாட்டுல இருந்து குந்திய மணந்துட்டு வர்றாங்க. அப்போ அடுத்தது திருதராஷ்டிரனுக்கு வந்து காந்தாரியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. காந்தாரியோட சகோதரன் சகுனி. அப்போ கல்யாணம் பேசுறப்போ தெரியாது திருதராஷ்டிரன் வந்து ஒரு குருடன்கிறது. அப்ப சகுனிக்கு ரொம்ப கோவம், எப்படி இதை மறைச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னு. அதனாலதான் பின்னாடி அவன் வந்து பல காரியங்களை செய்யறான். சோ இந்த பாண்டு வந்து ரொம்ப நல்லவன். ஆனா பாண்டு வந்து சில சமயம் காட்டுல தங்கறதுக்காக போறார். காட்டுல வசிக்க போகும்போது பாண்டுவும் குந்தியும் போயிட்டு இருக்கிறப்போ, பாண்டு வந்து வேட்டையாடுவார் இல்லையா, ஒரு ராஜா அப்படிங்கிறதுனால. இப்ப வேட்டையாடும் போது 2 மான்கள் கலவையில ஈடுபட்டிருக்கும். அதை நோக்கி அம்பு எய்துறார். அந்த 2 மான்களும் அப்படியே இறந்துடுது. ஆனா அந்த 2 மான்கள் முனிவர் ரூபத்துல இறந்து கிடக்குறாங்க. இப்போ முனிவரும் முனிவரோட மனைவியும். அப்ப அந்த முனிவர் வந்து பாண்டுவை நோக்கி சாபம் கொடுக்கிறார். நீ எப்போ உன்னோட மனைவி கூட இணைய விரும்புறியோ அப்ப நீ உனக்கு மரணம் நேரிடும் அப்படின்னு சொல்றார். இப்ப வாழ்க்கையே போச்சா, வாழ்க்கையில வாரிசுகளும் கிடையாது, தன்னோட வாழ்க்கையை இப்படி போடிச்சேன்னு ரொம்ப கவலைப்படுறார். அப்ப குந்தி தேவிக்கு தான் ஒரு வரம் கிடைச்சிருக்கும். ஏன்னா குந்தி வந்து இளம் வயதா இருக்கும்போது, ஒரு 16 வயதுல இருக்கும்போது துர்வாச முனிவர் அவங்க அரண்மனைக்கு வருவாங்க. குந்தி போஜன் அவங்க அரண்மனைக்கு வரும்போது குந்தி மகாராணி அவங்க நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா துர்வாச முனிவர் அவர் முகமே இறுக்கமா இருக்கும், எப்போ கோவம் அடிக்கடி வந்துடும். அப்ப நான் துர்வாச முனிவர் பார்த்தாரே எல்லாம் தெறிக்க ஓடிடுவாங்க. ஏன்னா அவருக்கு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி உடனே அவர் வாயிலிருந்து சாபந்தான் வரும். ஏன்னா அவர் கொடுக்குற வரமே சாபந்தான். சிலருக்கெல்லாம் வந்து என்ன கொடுத்தாலும் காசு வரும் அப்படிங்கிற மாதிரி, இவர் கெட்டது கொடுத்தாலும் காசு வருங்கிற மாதிரி இவர் அடிக்கடி சாபம் போடுறதுனால அவர் வலிமை ஏறிட்டே போகுமா. ஏன்னா துர்வாசர் அப்படின்னாலே அவர் சிவனோட அம்சம். இப்போ குந்தி வந்து நல்லா சேவை செய்யறாங்க. ஆனா குந்தி மகாராணிக்கு மட்டும் அவர் வந்து ஒரு வரம் தர்றார். அதாவது நீ எந்த தேவர்களை நினைத்தாலும் அவர்கள் அம்சமாக நீ குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வரம் தர்றார். அப்ப குந்தி மகாராணிக்கு கல்யாணம் ஆகல. அப்ப இந்த வரம் தந்தோடனே இவங்க வந்து எப்பவுமே எல்லாருக்கும் வரம்னு இதெல்லாம் காமெடியா இருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அவங்க குந்தி மகாராணி டெஸ்ட் பண்றாங்க. சூரிய தேவனை பார்த்து உங்க மூலமா எனக்கு ஒரு மகன் கிடைக்குமான்னு அப்படியே ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் விளையாட்டா பண்றாங்க. ஆனா நிஜமாலுமே ஒரு குழந்தை வந்து அவங்க முன்னாடி தோன்றி இருக்கு. அந்த குழந்தை தான் கர்ணன். கவச்ச குண்டலம்னா காதுல குண்டலங்கள், மார்புல வந்து கவச்சம், அதோடய பிறப்பார். இந்த கர்ணனோட போன ஜென்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகஸ்ர கவசன் அப்படிங்கிற ஒரு அசுரனா பிறந்திருப்பான் கர்ணன். அப்ப இந்த சகஸ்ர கவசம் அப்படின்னா, சகஸ்ரன்னா 1000 கவசங்கள் அவன் மேல இருக்கும். அப்ப இந்த ஒரு கவசத்தை நீக்க வேண்டும் என்றால் அவங்க எவ்வளவோ ஆண்டுகள் தவம் செய்யணும். அப்ப இது இன்னொரு கவசம்னா அது அப்படி தவம் செய்தவர்களால மட்டும்தான் அவனை வந்து கொல்ல முடியும். 1000 கவசங்களையும் எடுத்துட்டு அப்புறம் தான் அவனை கொல்ல முடியும். சோ இந்த அசுரன் வந்து ரொம்ப தலை தெறிக்க ஆடும்போது அப்ப என்ன பண்ணுவார் பகவான்? அப்ப ஏதோ ஒரு வடிவுல அவனை மரணத்தை தழுவுற மாதிரி பண்ணுவார். அப்போ பகவானே என்ன பண்ணாரு? நாராயணராக, அப்படின்னா மனிதன், நாராயணன் அப்படின்னா பகவானே நேர்ல வர்றாரு. அப்ப நரனாகவும் நாராயணனாகவும் 2 பேரும் மாறி மாறி தவம் பண்றாங்க. அந்த ரிஷிகேஷ்ல தவம் பண்ணி நரன் வந்து அவரை அழிக்கும் போது பல வருடங்களுக்கு அப்புறம் அவர் டயர்ட் ஆயிடுவாரு. அப்ப நாராயணன் வருவாரு, நரன் போய் தவம் பண்ணுவாரு, நாராயணன் வந்து ஒரு கவசத்தை எடுப்பாரு. இப்படி மாறி மாறி 1000 கவசங்கள்ல 999 கவசங்களே அவங்க எடுத்துருவாங்க. ஆனா ஒரே ஒரு கவசம் மட்டும் மிச்சம். அப்ப வந்து யுகம் மாறுபடும். அப்ப இந்த சூரிய தேவன் கிட்ட போய் இந்த சகஸ்ர கவசன் அடைக்கலம் ஆயிடுவான். அப்போ அடைக்கலம் அப்படின்னாலே எல்லாரும் அடைக்கலம் கொடுக்கணும், யாராக இருந்தாலும். அப்ப சூரிய தேவன் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருவான். அந்த சூரிய தேவனிடம் அடைக்கலம் பெற்றவன் தான் இப்போ கர்ணனா
வர்றான். அந்த ஒரு ஒரு கவசம் இருக்கும் பாருங்க, அதோட வர்றான். அப்ப சூரிய தேவனின் அம்சமாக இவன் இங்க வந்து கர்ணனா பிறக்கிறான். சோ இந்த கர்ணன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்ததுனால குந்தி தேவி என்ன பண்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை இருக்கு அப்படின்னா இது சமூகத்துல ஒரு ரொம்ப மரியாதை இல்லாத ஒரு இதா கருதப்பட்டது அன்னைக்கெல்லாம். அப்ப இந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்துல கங்கையில கொண்டு போய் விட்டுருவாங்க. தன்னுடைய துணியை போட்டு பேழை மூடியில வச்சு அவங்க அந்த கர்ணன் அப்படின்னா அந்த குண்டலத்தோடையும் கவசத்தோடையும் அப்படியே விட்டுருவாங்க, பேழையில விட்டுருவாங்க. அத வந்து ஒரு தேரோட்டி அதிரதன் அப்படிங்கிறவன் பார்த்து அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துவான். அவனுக்கும் குழந்தை இல்லை, அதனால இந்த கர்ணனை தூக்கி அவன் வளர்த்திட்டு இருப்பான். சோ இது இப்படி. அப்புறம் குந்தி மகாராணி பாண்டுவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பாண்டுவ கல்யாணம் பண்ணி அப்புறம் பாண்டுவுக்கு சாபம் கிடைச்சதை கேட்டு கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த மந்திரம் தெரியும் அப்படின்னு சொல்ல, இப்ப பாண்டு வந்து இதை முதல்லயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தர்மர் மூலமா, அதாவது தர்மராஜன் யமதர்மன் மூலமா யுதிஷ்டிரன் அப்படிங்கிற முதல் மகனை பெற்றெடுக்கிறாங்க. அடுத்தது இந்திரனை நினைத்து இந்திரனோட அம்சமாக அர்ஜுனனை பெற்றெடுக்கிறாங்க. அடுத்தது வாயு பகவானை நினைத்து பீமன் வர்றார். பீமன் வந்து ரொம்ப பலசாலி, பிறக்கும் போதே அவரோட உடம்பு ரொம்ப பலமா இருக்குமா. அவங்க மலை உச்சியில நின்னுட்டு இருக்கிறப்போ ஒரு சமயம் அந்த குழந்தை நழுவி விழுந்துருச்சு. ஒரு பாறை மேல போய் மோதுது அந்த குழந்தை. மோதி அந்த குழந்தைக்கு ஒன்னு ஆகல, பாறை வெடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாராம். அப்போ தனக்கு 3 குழந்தைகள் இருக்கு. அது போல பாண்டவுக்கு வந்து இன்னொரு மனைவி இருக்காங்க, மாதுரி. அப்போ மாதுரி மூலமா 2 குழந்தைகள். தான் பெற்ற இன்பம் நீயும் பெறு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அஸ்வினி தேவர்களை நினைத்து மாதுரி என்ன பண்றாங்கன்னா நகுலன் சகாதேவன் அவங்க 2 பேரையும் பெத்துக்கிறாங்க. இப்படி இவங்களுக்கு குழந்தை பிறந்ததை கேட்டு காந்தாரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த பொறாமை குணம் அந்த உடனே வெடிக்குது. என்ன பண்றாங்க, ஏன்னா இவங்கதான் முதல்ல கன்சீவா இருந்தாங்க காந்தாரி. ஆனா இவங்களுக்கு இத்தனை குழந்தை பிறந்தாச்சு, எனக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்கலையேன்னு வயித்தை போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அந்த கரு வந்து பல கூறுகளா செதறிடுது. அப்ப வியாசதேவர் அங்க வந்து ஒவ்வொரு அந்த அணுக்களையும் செல்ஸ் எல்லாம் எடுத்து தனித்தனியா பையில போட்டு அதை கரெக்டா பாதுகாத்து அது குழந்தைகளா, இப்ப எப்படி ஃபெர்டிலைசர் சென்டர் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அன்னைக்கு வந்து கருத்தரிப்பு மையம்னு சொல்லி செயற்கையாக அந்த பெண்ணோட முட்டைகளையும் ஆணோட கருவு அந்த சினை அணுக்களையும் பெண்ணோட அந்த கருவுல இருக்கிற முட்டைகளையும் சேர்த்து குழந்தைகளை தயாரிக்கிறாங்களா, அது போலவே அன்னைக்கே அப்படி பண்ணிருக்காங்க. சோ 101 குழந்தைகளை அவர் வந்து 101 பைகள்ல வச்சு பாதுகாத்து அதுதான் துரியோதனன் துச்சாதனன் அப்புறம் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு 101 குழந்தைகள் திருதராஷ்டிரனுக்கு பிறக்கிறாங்க. சோ இந்த மாதிரி திருதராஷ்டிரன் வந்து பொறாமை குணம், காந்தாரியும் இப்படி பொறாமையினால அடிச்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு பொறாமை குணம் கொண்ட கெட்ட ஏன்னா கருவிலேயே குழந்தைகளுக்கு வந்து அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா விதைக்கப்படுதுன்னு பாக்குறோம். சோ நாம அதனாலதான் பாத்தீங்கன்னா துருவர் பிரகலாத் மகாராஜா வந்து கயாதுவோட கருவுல இருக்கும் போதே அசுரனுடைய மகனாக இருந்தாலும் நாரதரோட உபதேசத்தினால தூய்மை அடைந்து பிரகலாத மகாராஜா அந்த இளம் வயதிலேயே கருவிலேயே அவர் வந்து பக்தியோட பிறந்தார். அதனாலதான் கருவுல வந்து நல்ல மியூசிக் கேட்கணும். இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க அத சயின்டிஸ்ட் நிறைய ஆராய்ச்சி பண்ணி டாக்டர்களும் அதை இப்ப பிராக்டிக்கலா கொண்டு வர்றாங்க. நல்லா மியூசிக் கேளுங்க, அமைதியா இருங்க. ஆனா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, கருத்தரிக்கும் போது அவங்கள வந்து யாரும் நோக்கடிக்க கூடாது, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், கேட்டதெல்லாம் கொடுக்கணும். அத வந்து தப்பா யூஸ் பண்றவங்க நிறைய இருக்காங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு கன்சீவா இருக்கும்போது எல்லாம் நிறைய கேட்டு வாங்கிக்குவாங்க. அப்படி கிடையாது. ஏன் அவங்களுக்கு வந்து குறை இருக்கக்கூடாது, மனசுல வந்து எந்த ஏக்கமும் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கும் அது பதியும். கருவுல நாம என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அது அப்படியே குழந்தைக்கும் அதே உணர்வு தோன்றும். அதனாலதான் கர்ப்பதான சமஸ்காரம் சொல்லிட்டு சொல்றாங்க. நாம வந்து உணர்வை சுத்தப்படுத்தணும். குழந்தை வந்து அந்த கருப்பைக்குள்ள போகும்போதே அதனோட பாவங்கள் கழிக்க பெற்று உங்களுக்கு அந்த குழந்தை பின்னாடி நல்லா இருக்கும், ஒரு பக்த பிரகலாதனா இருக்கும். அப்போ சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல குழந்தை பெற்றுத்தர முடியும்
அப்படின்னு. அது வீட்டுக்கும் உபயோகமா இருக்கும், சமுதாயத்துக்கும் உபயோகம் இருக்கும். நம்மளுக்கும் நம்ம வாரிசுகள் அப்படின்னா பக்தர்களா இருந்தா நல்லது. பக்தர்கள் இல்லாம இருந்தா அசுரத்தன்மை உள்ள குழந்தையினால நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த குழந்தைக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. சோ பக்தியில இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி நல்ல சமூகத்திற்கும் தங்களுக்கும் சேவை செஞ்சுக்க முடியும், நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். சோ இதோட முடிச்சுக்கலாம். சோ இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். வாரிசுகள் இது வரைக்கும் பாண்டவர், பஞ்ச பாண்டவர்கள், அப்புறம் துரியோதனன், துச்சாதனன் போன்ற 101 பேர் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம்.